ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஸ்டீல பிரெயின் ராட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீல பிரெயின் ராட்ஸ்னால் பிரெயின் ராட்டை திருடு. அதாவது இந்த ரோவில் பிரெயின் ராட்ஸ் போயிட்டுருக்கோம்ல கைஸ், அந்த பிரெயின் ராட்ஸ் வாங்க நமக்கு காசு வேணும். அந்த காசை நம்ம ஈஸியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு கிடைக்கிறதுலாம் கஷ்டம் கைஸ். இந்த கேம் தெரிஞ்சவங்கலாம் இந்த கேம் இப்போயே விளையாண்டு பாருங்கள். இந்த கேம் செம்மையாக இருக்கும். ஈஸ்வரையும் சொல்லுங்க, எனக்கு இப்போ ஏதோ பிரெயின் ராட் கார்டு கிடச்சிது. ஒரு செகண்டுக்கு 3 மில்லியனா? 3 மில்லியன்லாம் இல்லை, ஒரு செகண்டுக்கு தெரில. நான் ட்ரிப்பி டாப்பியா? இதெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஸோ அந்த மாதிரி ட்ரிப்பி ட்ராப்பிலாம் வேஸ்ட்டு கைஸ். ஆனால் இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நியூ பண்ணி பிசானிலாம் இருக்கட்டும், அப்புறமா அதை விற்றுருவோம். காசு 1 ரூபாய் தான் கிடைக்குது கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அதுதான் வாங்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ரீபத் வேறு பண்ணலாம் கைஸ். அது பண்ணால் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்ம ஒரு பிளேயரை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போது லைனில் போகிறதில்ல, இன்னொரு பிரெயின் ராட்ஸ் வேறு தான் காத்துட்ருக்கேன். வந்துச்சு கைஸ். இதுதான் கேங்ஸ்டர் ஃபுட்டேரா, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதை வச்சு நம்ம இப்போ ரீபர்த் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா காசும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ரீபர்த் அவ்வளோதான், ரீபர்த் பண்ணியாச்சு கைஸ். ஏன்டா இந்த ரீபர்த் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு 3 ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி நம்மளும் போக முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபிஷ் ஏற்றுறேன். ஃபிஷ் மீன்ஸ் இதில் ஒரு பிரெயின் ராட்ஸ் கிடைக்கும். போடு, ஏதாச்சும் பிரெயின் ராட்ஸ் கிடைக்கும்டே. ஏதாச்சும் பிரெயின் ராட் கார்டு கொடுங்கடா. இதோ பிரெயின் ராட் மாட்டிருக்கு. அது துளி மேலே துணி தீராடா. ஏதாச்சும் லெஜெண்டரி பிரெயின் ராட்ஸ் தான் நல்லாயிருக்கும். அது இது என்னது? பொனேக்கா ஏதோ போட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ நல்ல பிரெயின் ராட் இல்லை. ஏதோ தான் சொன்னேன் ஷாப் பண்ண. இது நான் இப்போ தாங்க வாங்க ஆரம்பிக்கிறேன். அயன் ஸ்லாப்பு, கிராவிட்டி காயிலு, பி லான்ச்சர். இந்த பி லான்ச்சர் நான் இப்போ வாங்கலை, ஏன்னா அது ஒரு பிளேயரை கன்ஃபியூஸ் பண்ண முடியுமா? அதாவது லெஃப்டில் போனால் ரைட்டில் வருவான், ரைட்டில் போனால் லெஃப்டில் வருமா, அது அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போது ஸ்பீடு காயில் வாங்கியிருக்கேன். வேறு வந்து ஒரு அயன் ஸ்லாப் வாங்கிடலாம், அவ்வளோதான். என்னத்துல ஆட்டையாக போட்டிங்க? ஏதாச்சும் ஆட்டையாக போட போகிறீங்க? என்னது? 70 செகண்டுக்கு தான் லாக் இருக்குது. எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி வாங்க, அடுத்த பிரெயின் ராட் மாட்டுதான்னு பார்ப்போம். ஒரு பிரெயின் ராட் மாட்டிருக்கு. என்ன பிரெயின் ராட்டு? லெஜெண்டரி. சூப்பர். சரி, நான் என் பேஸ்க்குள்ளே போயிட்டே மீன் பிடிக்கலான்னு இருக்கேன். இது ஒரு செகண்டுக்கு 3K ஒரு செகண்டுக்கு 3K கொடுக்குது அது. சரி வாங்க, அடுத்த பிரெயின் ராட் பார்ப்போம். அடுத்த பிரெயின் ராட் என்னது? ஓடி. என்னதுடா இது? லெஜெண்டரி பிரெயின் ராட். 40 மில்லியனா? போவீங்களா? இந்த மாதிரிலாம் பிரெயின் ராட் நான் நினச்சி கூட பார்க்கல வரணும். சரி வாங்க, அடுத்த பிரெயின் ராட் பார்ப்போம். தெரிஞ்சு இதுவே போதுமான அளவுன்னு நினைக்கிறேன் அடுத்த ரீபட் பண்ணுறதுக்கு காசு. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷிங் பிடிச்சிடலாம். மீனே வந்து மாட்டு. ஃபிஷ் ஏதோ ஒரு மீன் மாட்டிருக்கு. மீன்ஸ் பிரெயின் ராட். அடங்கு ஆடிடா. இவனே அஷ்டம். தேங்க்ஸ் டாடே. வாங்கி என் பேஸ்குள்ளே வந்து ஏன் பிரெயின் ராட்டே ஆட்டியா வர்றியா? காலி ஆகிட்டானே. இந்த மாதிரிலாம் பிரெயின் ராட் கிடைக்கிறது இவங்களுக்கு பொறுக்கல போல. ஆமாம், அவனுங்களே இந்த மாதிரி ஃபிஷிங் வச்சு பிரெயின் ராட் எடுக்கலாம், ஆனால் எடுக்க மாட்டாங்க. பொனானித்தா டால்ஃபினித்தாவா?
இது எவ்வளோ? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடறேன். மீன் பொடி. இது ஒரு பிரெயின் ராட் மாட்டி இருக்கு. ஏதாச்சும் நல்ல பிரெயின் ராட்டாக கொடுங்கடா. எடி ஃபிஷ்ஷே வந்துரு. டைமண்டா? என்ன அது? பிரெயின் ராட் காடு. அப்பா, இந்த மாதிரி பிரெயின் ராட் கிடைக்காதாண்டா கேட்டுன்னே இருந்தேன். சரி வாங்க, அடுத்த பிரெயின் ராட் ஏதாச்சும் நல்ல பிரெயின் ராட்டாக இருக்கான்னு பார்ப்போம். எடி. இது என்னது? 25 மில்லியனு பாவீங்களா? லஞ்சு கூட பார்க்கல கைஸ். டோகலா அப்படின்னா டிஸ்அலோ ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஃபஸ்ட்டு அதை இது ஆஃப் பண்ணி விட்றா. டோகல்லாம் தேவையே இல்லை. யாராச்சும் உள்ளே புகுந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே, இந்த பிரெயின் ராட்டும் அந்த பிரெயின் ராட் கார்ட்ஸும் தாங்க கைஸ் பெஸ்ட்டு. நான் வந்து டான்ஸ் ஆடினே இருக்கான் ஒருத்தவன். இது 25 மில்லியன், இன்னொரு 60 மில்லியன். இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கைஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி இது பிரெயின் ராட்ஸ்லாம் விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் பிடிக்க போகிறோம். ஏதாச்சும் நல்ல மீனாக மாற்றினா சரிதான். ஏதாச்சும் நல்ல மீனாக கொடுங்கடா. மீனா பிரெயின் ராட்டாக கொடுங்கடா. இது என்னது? இது லெஜெண்டரி ரீபர்த்துக்கு கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஆம்போலு கலவினுவா, இந்த ரவுண்டாக ஒரு பிரெயின் ராட் போச்சே, அதுதான் கைஸ். அந்த பிரெயின் ராட் தான் வேணுமா? அந்த பிரெயின் ராட்டு வாங்கியிருக்கலாம். அந்த போன ரீபர்த்து பண்ணும்போது தான் பார்த்தேன் நினச்சேன். ஆமாம்மா, ரைட்டு. சரி வாங்க, அந்த பிரெயின் ராட் எங்கே? சரி, நான் ஃபஸ்ட்டு பேஸை லாக் பண்ணிக்கிறேன். இவனாச்சும் வந்து ஆட்டையை போட்டுற போகிறேன் என் பிரெயின் ராட்டை. மைத்திக்கு லெஜெண்டரி எல்லாமே இருக்குது பிரெயின் ராட் கார்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஸ்டீலை தவிர ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன திருடலாம்? ட்ராப்பையா இதெல்லாம்? சரி இருக்கட்டும், அப்புறமா விற்றுக்கலாம் அதை. ஸ்டீல் டீம் அப் அண்ட் ஸ்டீல் பிரெயின் ராட்ஸ். ஏண்டா பிரெயின் ராட்டை தெரியாது திருடக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி தெரியா? எனக்கு இந்த கேம் ஆல்ரெடி தெரியும். அதான் கைஸ். ஏதாச்சும் பிரெயின் ராட்ஸ் நல்ல பிரெயின் ராட்ஸாக கொடுங்கடா, அதுவே போதும். அது இதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். அவ்வளோ சீன்லாம் இல்லை. இதுக்கு போயிட்டு வேஸ்ட் ஃபுல்லாக அந்த ட்ராப்பை விட்டுருவான். ட்ராப்பி நீ போயிடு. நீ தயவு செஞ்சு இருக்காது என் பேஸில். நீ 125 தான் லெஜெண்டரி கூட இருக்கட்டும். புட்ஃபாலா இது? இந்த ட்ராப்பையும் வித்துரு. அவ்வளோதான் வேலை. பேசாக்கலாம் லாக் ஆயிடுச்சு. இன்னொரு ஏண்டா பனானிட்டா டால்ஃபின் நீட்டா தான் இதில் வராதாடா? இதெல்லாம் வித்துரு. அவ்வளோதான். இன்னொரு அந்த பனானிட்டா டால்ஃபின் நீட்டாவை அப்புறமா விற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரெயின் ராட்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரெயின் ராட் மாட்டிக்கிச்சு. ஏடி 20 மில்லியன் பெர் செகண்டா? எஸ், இந்த மாதிரி பிரெயின் ராட்ஸ் தான் கைஸ் கேட்டுன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி பிரெயின் ராட்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போது இந்த இருக்கிற கேஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். இதுவும் நல்ல பிரெயின் ராட் தான். இது 60 மில்லியன் வாங்கிறதுக்கு அது பாய். சரி விடு, இதை விற்றுருவோம். வேறு என்ன பிரெயின் ராட்? அந்த இது பேர் என்னது? இது ரவுண்டாக ஏதோ ஒரு பிரெயின் ராட் இருக்குமே, அந்த பிரெயின் ராட் தான் வாங்க பார்க்கலாம். அதாங்க அதுவும் பிர்பிர் பார்த்தாப்பீங்க. பிர்பிர் பார்த்தாப்பீங்க. நீ எங்கே போயிட்டுருக்க? அது காசு கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பிர்பிர் பார்த்தாப்பீங்க வந்து அது வாங்கிடலாம். இதெல்லாம் கேஸ் பேர் என்னது? பொனேக்கா ஆம்புலுக்காவா? என்னதுடா பேர் இது?
அப்பா வாங்கியாச்சு. பிர்பிர் பார்த்தா பெயிங் தான் அடுத்தது. இது இது வந்து லேரிலி லாரிலா, இது வந்து கொப்பிச்சினோ அசசினோ. இது உள்ளே போக முடியுங்க சில பேர்லாம் போயிருக்காங்க இது உள்ள. ஆனால் என்னால் மட்டும் ஏன் போக முடியலன்னு தெரில. வேறு அந்த பிரெயின் ராட் தாங்க சென்னைக்கு போய் வேணாம். பிர் பார்த்தா பெயிங் இதுவா இல்லை இப்போ எதுவும் ஆச்சு என்ன இருக்கும் தெரில. ஃபிஷிங் இன் 44 minutes. ஐயோ அது 44 minutes ஃபிஷ்ஷிங் தான்டா. எனக்கு ஒரே லக்காக இருந்தது. சரி விடுங்க, வேறு என்ன பண்ணுறது. ஸ்பின்னிங்கா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் அந்த பிர்பிர் பார்த்தா பெயிங் அங்கே இருக்கே. இதுவும் இல்லை. பெப்பிகேவி, இது கொப்புச்சினோ அசசினோ, இது பனானிதா டால்ஃபினிதா வேஸ்ட்டு தான். ஐயோ என் பேஸ் லாக் ஆயிடுச்சு. போய் இதை க்ளோஸ் பண்ணு, லாக் பண்ணு. அவ்வளோதான். இங்கே தான் இருக்கான் பிர்பிர் பார்த்தா பெயிங். நீ என் பிளேஸ்க்கு போப்பா. இது ஒரு செகண்டுக்கு இல்லையா, இன்னும் வரலையா? என் பேஸில் பேசணுமா? ஓகே ரைட்டு. இப்போ வந்து நான் எல்லா பிரெயின் ராட்டோட காசு ஏற்றுட்டு நான் ரீபட் பண்ணிடுறேன். எல்லா காசையும் விடு. ஆனால் அந்த 5 million பிரெயின் ராட் போக முடியுதுன்னா நான் நம்ப முடியலன்னா 10K. அந்த காசா? ஓகே. மேலே இன்னொரு ஃப்ளோர் அன்லாக் ஆச்சு பார்த்தீங்களா? இதே தான். இந்த மாதிரி வரணும்னா நம்ம ரீபட் பண்ணினே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி 3rd ஃப்ளோர்லாம் போக முடியும். இது என்னது இதெல்லாம்? வாங்க, நம்ம கையில் காசு இல்லையே. டிம்சி போங்களா, அங்கே ஒரு செகண்டுக்கு 5 ரூபாய் தான் தரான். ஆனால் வேஸ்ட்டு. நம்ம பேஸ் கிடையாது இது. வேறு எவனோ ஒருத்தன் பேசு. இது தாத்தா சஹூர், இது லேரிலி லாரிலா, இது சிம்பாஞ்சினி பனானினி, இது பிபிகேவி, இது பேர் தால்பாடி ஃப்ளோரா, இன்னொரு ஃப்ளோரா. இதெல்லாம் அங்கே வேஸ்டேஜ். இது ஒன்றே ஒன்று வாங்கிப்போம். அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் ஃபுட்டேரான், அதுவும் ஒன்று வாங்கிப்போம். இதெல்லாம் வாங்க காசு இல்லையா? அதுக்கப்புறம் வேறு மந்த்துக்கு 1 million ஒரு செகண்டுக்கு 7K தான் தரான். இவெல்லாம் உங்களுக்கு மைத்தி கடா மட்டும் இல்லாமல் 1 million. அது வாங்க. சரி விடுங்க. 664 ஓகே நல்லா தான் காசு தராங்க. அதுக்கு நான் ரொம்ப நல்லாலாம் சொல்லலை. ஒரு அளவுக்கு காசு தராங்க, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் பிரெயின் ராட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்பின் வீலா ஹீரோ ஒரு ஸ்பின்னை கூட நம்மக்கிட்ட இல்லை. கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில். இன்னொருத்தர் ஆட்டையை போட்டு போகிற மற்ற பிரெயின் ராட் என்னாலும் நான்லாம் ஒன்று தான்டா. சாவு அவ்வளோதான். பயப்புள்ள காலி. உனக்கு ஹெல்ப் பண்ணதே எனக்கு போனதா? இது கொப்பச்சுன்னா அசசினம் கோல்டு டைமண்டு தேவையே இல்லை. இதில் எதுவும் வாங்க முடியாது. டெம்டிஸ்லாம் வேஸ்ட்டுங்க. 13 செகண்ட்ஸ் தான். சரி வேறு இதுலேருந்து காசு கலெக்ட் பண்ணிப்போம். இந்த ஃபிஷ்ஷிங் இது தாங்க வராமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது இருந்தால் செமையாகவே வந்திருக்கும். சரி கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. சரி கைஸ், பாய் ஃப்ரம் விபி கேமிங். பாய். ஓகே பாய்.